Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. முன்னொரு காலத்துல நியாயத்தை மட்டுமே சொல்ற ஒரு ராஜா இருந்தாரு. எந்த தப்பு நடந்தாலும் கிளம்பி போயிடுவாராம். இடத்துக்கே போய் நியாயத்தை கொடுக்கிற ஒரு ஆளு. என்ன மனுஷன், அவர்கிட்ட ஒரு பெரிய தராசு ஒண்ணு இருந்துச்சு. அதுதான் அவருக்கு நீதிமன்றமா. எந்த ஒரு தீர்ப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை எடுத்து தனக்கு முன்னாடி வச்சுப்பாராம். ஓஹோ, யாராவன்? ஹலோ மோட்டு. நான் 2-3 நாளைக்கு புர்புரி நகரை விட்டு வெளியே போறேன். நீயும் பத்லுவோ நம்ம நகரத்தை பத்திரமா பாத்துக்கோங்க. ஜிங்கம் சார், YPR Ben Motu Patlu are here. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. இந்த மோட்டுவோட நீதிமன்றத்துல எல்லாருக்கும் சமமான தீர்ப்பு தான். தப்பு பண்ணவனுக்கு தண்டனை நான் உடனே கொடுப்பேன். ஓகே? அடே மோட்டு, நீ யாருக்கு நியாயத்தை கொடுக்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க? உன்னை தண்டா கேக்குறேன் சொல்லு. அம்மா அம்மா, ஏய் நோ நோ அம்மா, ஏண்டா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் நீ இப்படி ஓட்டி கடச்சிடுச்சே. அடே மோட்டு, சொன்னா கேளு. இது என்னது? இதுதான்டா இனிமேல் இந்த மோட்டுவோட நீதிமன்ற தராசு. சிங்கம் வேலை விஷயமா ஊரை விட்டு வெளியே போறாரா. அவர் வர வரைக்கும் இந்த ஊரை பாத்துக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பா நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. தப்பு பண்றவனுக்கு இந்த மோட்டுவோட நீதிமன்றத்துல ஆன் த ஸ்பாட் தண்டனை நான் கொடுத்தே தீர்வேன்டா. எவனாவது தப்பு பண்ணட்டும். ஆஹா, நீ வேற நேர கட்ட நேரத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கியாடா. வேணாண்டாப்பா, நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன். வர உன்ன பேச்செல்லாம் ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கு. ஓகே ஓகே. இந்த வாழைப்பழத்துக்கான காசை திருப்பி கொடுத்துரு. எல்லா வாழைப்பழமும் கெட்டு போயிருக்கு. வீட்டுல போய் பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது. இந்தா வச்சுக்க, என் காசை கொடு. அண்ணே, காசெல்லாம் திரும்ப தர முடியாது. நீ வாங்கும் போதே பார்த்து வாங்கி இருக்கணும், புரியுதா? குடுக்கல. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. எதுக்காக நீங்க 2 பேரும் ஒருத்தர் சாட்டையா பிடிச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கடா. இங்க பாரு மோட்டு, இவன் கெட்டு போன வாழைப்பழத்தை என்கிட்ட கொடுத்துருக்கான். இப்ப காசை திருப்பி காட்டா தரமாட்டேன்னு சண்டை போடுறான். வாழைப்பழம் மண்டையா, உன் பழம் எல்லாமே அழுகி போயிருக்குதே. நீ போன இந்த பெரிய தப்புக்கு இந்த மோட்டுவோட நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்கப்படும். என்னோட தீர்ப்பு என்னன்னு உனக்கு தெரியணுமா? சொல்றேன். இந்த எல்லா கெட்டு போன பழத்தையும் நீயே சாப்பிடுறடா. அப்பதான் உனக்கு பெரிய புரியும். கெட்டு போன வாழைப்பழத்தை சாப்பிடுறதுக்கு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. எல்லாத்தையும் நீ சாப்பிடுற. சாப்பிடு, ஆரம்பிடான்னு சொல்ற. கமான், சீக்கிரம். குப்பையில போட வேண்டிய எல்லா பழமும் குப்பைக்குள்ள போகுது பாருடா. சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிடு. என் உயிர் நண்பா, உடன் பிறா சகோதரா. பழத்தோல யாரப்பா ரோட்டு மேல போட்டதோ? மோட்டோ, வாழைப்பழத்தை சாப்பிட வச்சதெல்லாம் போதுண்டா. அப்படியே யூட்டன் அடிச்சு பின்னாடி பாரு. நோ முடியாது பத்லு. இங்க நான் முன்னாடியே நியாயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன போய் பின்னாடி பார்க்க சொன்னா என்ன அர்த்தம்? பார்க்க மாட்டேன்டா. இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும்டா. கெட்டு போன பழத்தையா வைக்கிற? நீதி வழங்கப்பட்டு விட்டது. இவங்களுக்குலாம் என்னாச்சு? இவங்களும் என் நீதிமன்றத்துக்கு நியாயம் கேட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. மோட்டோ, இவங்க உங்ககிட்ட நியாயத்தை கேட்கறதுக்கு வரல. நியாயம்னா என்னன்னு உனக்கு புரிய வைக்க வராங்க. நான் அப்புறம் மீட் பண்றேன்டா. சொல்றல வாடா. பத்லு, முதல்ல என்னாச்சுன்னு தெளிவா சொல்லடா. மோட்டோ, இப்ப இத சொல்றதுக்கான நேரம் இல்லடா. நிக்காம ஓடுறதுக்கான நேரம். திரும்பி பார்க்காத, அப்புறம் சொல்றேன். ஏய், பார்த்து வர மாட்டேன். இது உன்னோட தப்பு தான். இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? எல்லா தப்பு ஓ மேலதான். நீதான் தப்ப வந்து. என்னடா? கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா. தெளிவா சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நான் அந்த பக்கம் ஓரமா போனேன். இவன் தான் திடீர்னு வந்து என் மேல இடிச்சிட்டான். என் காரை நொறுக்குனது மட்டும் இல்லாம இப்ப என்னன்னா என்னையே இவன் குறை சொல்றான். இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. அவன் தான் தப்பான வழியில வந்தான் சார். போதுண்டா, நீ அவமேல தொடர்தான் அவமேல தொடர்ந்தோம். இப்ப தப்பு என்னங்கிறது இந்த மோட்டு நீதிமன்றம் சொல்லுண்டா. தம்பி, நீங்க இந்த பக்கத்துல இருந்து வரணும். இப்போ ஐயா, நீங்க அந்த பக்கத்துல இருந்து நேரா வாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அதே மாதிரியே வந்து மோதணும். அத நான் பார்த்து யார் தப்பு எங்க தப்புன்னு கரெக்டா சொல்லுவேன். ஓகே ஓகே, உடனே போறோம். அடே மோட்டோ, உன்னோட நியாய தராசு நம்ம வாழ்க்கையோட திசையே மாத்திரம் போல இருக்குடா. மோட்டோ, இங்கிருந்து ஓடிடலாமா?
நேரா இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கீங்க. டேய், பிரேக்க போடுறா. டேய், பிரேக்க போடுறா. ஆகா என் கார்ல பிரேக் பிடிக்கல, என் காரை நிறுத்த முடியல. அது தெரிஞ்சதுனால தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்க திரும்பி எல்லாம் பார்க்க மாட்டோம். கொஞ்சம் ஸ்டெடியா இழுத்து பிடிச்சிக்க. அட இல்லப்பா, இடிச்சதும் பிரேக் ஸ்டேரிங் எல்லாமே உடைஞ்சு போச்சு. அம்மே. அம்மே. இங்க என்ன இடம்? நீங்க தான் என் காரை இடிச்சீங்களா? இப்ப வெளியே வாங்க, உங்க 2 பேரையும் அடிச்சு துவம்சம் பண்றேன். மன்னிச்சிருங்க பாக்ஸர் அண்ணன், இதுல எங்களோட தப்பு எதுவுமே இல்லைண்ணே. இதெல்லாம் அந்த மோட்டு பத்திரவால தான் நடந்துச்சுண்ணே. மோட்டுவோட அந்த நியாயம் எங்களோட அந்த கார்ல இருக்க மிச்ச மீதி எல்லாமே உடைஞ்சு போச்சுண்ணே. அப்படியா? இதான் விஷயமா? அந்த மோட்டோக்கு நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி மெசேஜ் கொடுங்க. இந்தா வாங்கிக்கங்க. அப்பா. இங்க என்ன இடம்? யார் பண்ணீங்களா? ஏய் மோட்டு பத்லு, உங்க 2 பேரால பாக்ஸர் அண்ணன் எங்களை அடிச்சிட்டாரு. அதோ பாக்ஸர் அண்ணன் வராரு பாரு. ஏய், ஆஹா, ஓடிரு. மோட்டோ உன்னோட நியாயத்தராச உடனே பேக் பண்ணு, இல்லனா அவர் பாரு வர வேகத்தை பார்த்தா நம்மள நியாயம் இல்லாம பண்ணிடுவாரு போல இருக்கு. ஓடிடு மோட்டோ. ஆமா. ஏய் மோட்டோ பத்திலோட இல்லைங்க, எங்க ஓடிட்டு இருக்கீங்க? ஐயோமா, நான் இங்க வந்து நின்னு 2 நாள் ஆச்சு. ஜான் திருட போறாங்கிற செய்தி பக்கவான செய்தி. அவன் கண்டிப்பா இங்க வருவான். திருட திருட, அவனை யாராவது பிடிங்க. ஏய், the name is சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். திருட எங்க இருக்கா? எந்த பக்கம் ஓடனா? சீக்கிரம் சொல்லு. இந்த பக்கமா ஒருத்த ஓடினால அவன் தான் சார் திருடன், போய் பிடிங்க. போய் பிடிங்க. நாம யாரு வம்புக்கும் போறது இல்ல, தும்புக்கும் போறது இல்ல. மோட்டு பத்லு, நான் என்ன கேள்விப்பட்டேன் தெரியுமா உங்களுக்கு? நீங்க 2 பேரும் ஆன் தி ஸ்பாட் நியாயத்தை கொடுக்கறீங்கன்னு. ஆமா ஆமா, மோட்டு பத்தில நியாயத்தை சொன்னாங்கன்னா அது அந்த கடவுளே சொன்ன மாதிரிடா. சொல்லு என்ன பிரச்சனை? டேய் போதுண்டா சாமி, நிப்பாட்டுறா. உன்னோட நியாயத்தராசனால காலையில இருந்து 35 கிலோமீட்டர் கேப் இல்லாம ஓடி இருக்கண்டா. அதை மறந்துடாத மோட்டு. அட என்னடா பத்தில, ஒருத்தர் தேடி வந்து நம்ம கிட்ட உதவின்னு கேட்டு நிக்கிறாரு. உதவி பண்ணாம எப்படி போக முடியும்ங்கற சொல்றா ஜென்டில்மேன். என்ன பிரச்சனை? நான் ஒரு குட்டி சின்ன மனுஷன். இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒரு வளர்ந்த மனுஷன், அதுவும் உயரமா உள்ளவன், வாழ்க்கை பூரா நான் சம்பாதிச்ச பணத்தை திருட பாக்குறான். அவன் அவனோட ஏரியாவுல பெரிய தாதாவா. ஏய், அவன் தாதாவா இருந்தா என்ன, எனக்கு தாத்தாவா இருந்தா என்ன? தப்பு தான். அந்த தப்புக்கு நான் தண்டனை இப்ப கொடுத்தே தீர்வேன்டா. அதோ அவன் வந்துட்டான் பாரு. நில்றா நெட்ட தாதா, நீ செஞ்ச தப்புக்கு தீர்ப்பு வழங்க வேண்டிய நேரம்டா இது. ஓ உயர்த்தனை தப்பா பயன்படுத்திக்கிட்டு இதோ இந்த குட்ட பையன் கிட்ட தப்பா நடந்துக்கிற பணத்தை பறிக்க பாக்குற. ஐயோமா, இட்லி, அம்மா, தாத்தா, பாட்டி, சட்னி. ஐயோ, அடிக்காத. இப்ப என்ன பண்ண போற? பாத்தியாடா, இப்ப நீயும் இவன் ஹைட்டுக்கே வந்துட்டாடா. வேணா, மறுபடியும் வேணா, சொந்த கேடு. மோட்டோ, இந்த குரலை எங்க கேட்ட மாதிரியே இருக்குடா. குரலை கேட்க அப்படியே சிங்கம் சார் குரல் மாதிரியே இல்ல. மோட்டோ யோசிச்சு பாரு. ஐயோமா, சிங்கம் சார் மாதிரி இல்ல, சிங்கத்தோட குரல் தான். சிங்கம் சார் நீங்களா? மோட்டு, நான் 2 நாளா ஜாத பிடிக்கிறதுக்கு மாறு வயசத்துல நின்றுகிட்டு இருந்தேன். ஆனா அவன் பிடிப்பட்டதோ நீ அவனை தப்பிச்சு போக விட்டுட்ட. சிங்கம் சார், சாரி சார், வெரி சாரி சார். சாரி சொல்றதுனால எதுவுமே ஆகாது. ஜான தப்பிக்க விட்டுட்ட. நீ தான் அவனை பிடிச்சிங்க கூட்டிட்டு வரணும். சீக்கிரம் போய் புடி. அப்படி ஜான் வரலனா நான் உன்னதான் தூக்கி உள்ள போடுவேன். பத்ரு, நான் அந்த ஜான் பையனை எப்படா போய் பிடிப்பேன்? வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யுதுன்னு உனக்கே தெரியும்ல. ஐடியா வச்சு சொல்லண்டா. ஐடியா? மோட்டோ, இந்த சூடா சமோசாவை சாப்பிட்டு இப்பவே ஆரம்பிக்குது. ரோட்ல எப்படி இந்த மரம் விழுந்துச்சு? நம்பர் 1, நம்பர் 2, சீக்கிரம் வழியை கிளியர் பண்ணுங்க.
ஜெய் ஹோ. நம்பர் 2 வேனை எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் ஓட்டிக்கிட்டு போற? அந்த பக்கமா திருப்பு சீக்கிரம். பாஸ் நான் டிரைவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா வேனை என் கண்ட்ரோல்ல இல்லைன்னு நினைக்கிறேன் பாஸ். அப்படி போடுற என் சிங்கக்குட்டி. டேய், வாடா. சிங்கம் சார், இதோ இருக்க கூட்ட ஜான். இனி இந்த மோட்டு தீர்ப்பு வழங்க வேண்டிய நேரம் இது. இல்ல, எனக்கு மோட்டுவோட நியாயம் தேவையில்லை. நான் சட்டத்தை எப்பவும் மதிக்கிறவன். சிங்கம் சார், நான் லாக்அப் குள்ள போயிடுறேன். ப்ளீஸ் சீக்கிரம் வந்து என்ன லாக் பண்ணுங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.